ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈகா மொபிலிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். ஈகாயை பொறுத்தவரையில் மிட்சுபிஷி ஜப்பானோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்காவான ஒரு வண்டின்னு சொல்லலாம். இது வந்து K1.5 மாடல். இதோட ரேஞ்சு பார்த்துக்கிட்டோன்னா 180 கிலோமீட்டர் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள பேட்டரியை பொறுத்தவரையில் 32 kWh கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கும் அதே மாதிரி தான் 6 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகும்னு சொல்லுவாங்க, ஃபுல் சார்ஜி. இந்த வண்டியை பொறுத்தவரையில் 4 டயர் இருக்குது. பவரை பொறுத்தவரை 80 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்குது. க்ரோஸ் வெயிட்டை பார்த்தோன்னா 2510 kgயில் கொடுத்துருக்காங்க. பேலோடும் அதிகமாகவே இருக்குது. 1200 kg வரைக்கும் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பல்வேறு விதமான இது பண்ணியிருக்காங்க, கெப்பாசிட்டியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னா ஈகா மொபிலிட்டி வந்து மிட்சுபிஷி ஜப்பானோட கொலாபரேட்டட் கம்பெனின்னு சொல்லும்போது இதில் வந்து நிறைய பஸ் எல்லாமே ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸஸ் வந்து டெல்லி, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குது. ஸோ நல்ல ஒரு பக்காவான இதுன்னு சொல்லலாம். இந்தியாவில் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஈகா மொபிலிட்டின்னு சொல்லக்கூடிய கம்பெனி பிராண்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக பார்த்துக்கிட்டோன்னா இது சேசிஸ் வந்து லேடர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாடி பாக்ஸ் பாடி கொடுத்துருக்காங்க. ஃபியூவலை பொறுத்தவரை எலக்ட்ரிக் தான் 100%. மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 80 km/h போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லென்த்தை பொறுத்தவரை 4610 mm கொடுத்துருக்காங்க. விட்த்து 1600 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்தவரை 1850 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கியரை பொறுத்தவரை எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஸ்டியரிங்கும் வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டியரிங், ராக் அண்ட் பினியன், எலக்ட்ரிக் அசிஸ்டட். இந்த இதில் வந்து கண்டெய்னரில் சைடு வந்து ரோலிங் ஷட்டர் கொடுத்துருக்காங்க. அலுமினிய பாடியாக இருக்குது. ஸோ கார்கோ எல்லாம் வந்து ஈஸியாக ஏற்று இறக்கு எல்லாம் ஈஸி தான். வண்டி சைடு ஓப்பனிங் இருக்கனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்டீரியரும் அதே மாதிரி தான் பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்ல மாடர்ன் ஸ்டைலில் கிளாசிக்காக இருக்குது. ஸ்மால் சைஸ் ஸ்டியரிங், நல்ல சீட்டு அமைப்பு, அது மட்டும் இல்லை மியூசிக் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் நல்லாவே இருக்குது. ஏசியும் வந்துடுது. அதுக்கு மட்டும் இல்லை, சீட்டு வந்து ஸ்டாண்டர்ட் சீட்டு கொடுத்துருக்காங்க. டிரைவர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் டிரைவர் +1 தான். பிரேக்ஸை பொறுத்தவரை டிஸ்க் பிரேக்கும் ட்ரம் பிரேக்கும் வருது. அது மட்டும் இல்லை, இது வந்து பஸ்ஸஸ் தயாரிக்கையில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனமாக இருக்குது வேர்ல்டு லெவலில். மிட்சுபிஷி ஜப்பான்னு சொல்லக்கூடியது ஃபேமஸான ஒரு கம்பெனி. இது வந்து ஈகாவோட கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலேயும் இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி செக்மெண்ட்டு மினி ட்ரக் எல்லாமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, பெரிய ட்ரக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து வருங்காலத்தில் நல்ல ஒரு இடத்த பிடிக்குங்கிறதுல எந்த இதுவும் இல்லை. மெயினாக இந்த வண்டியில் டயர் சைஸை பொறுத்தவரை நம்மளோட இது வந்து 175 R14 டைப்பு வீல் தான் கொடுத்துருக்காங்க. கார்கோ பாடி வருது, அலுமினியம் வருது, ரோலிங் ஷட்டரோட. மற்றபடி இது இ-காமர்ஸ் பிஸ்னஸ், FMCG, ரொம்ப சென்சிட்டிவான பொருள்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது பயன்படுது. அலுமினியம் கண்டெய்னரும் வருது. அது மாதிரி MS கண்டெய்னர் பாடியும் வருது. அது மாதிரி கார்பேஜுக்கு தேவையான அந்த டைப்பு பாடி இது எல்லாமே வருது. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்காங்க. எந்த டைப் வேணுனாலும் கஸ்டமருக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இந்த வண்டி வந்து நல்ல ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்வரன்மெண்ட்டை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லை, ரேஞ்சு நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இந்த வண்டி நல்ல இடத்த பிடிங்க. விலையும் ரொம்ப கம்மி தான். 13 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜப்பான் தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய வண்டினால நல்ல ஒரு இடத்த பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.